வெண்டைக்காய் காரக்குழம்பு, புளிக்கறி. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். வெண்டைக்காய் காரக்குழம்பு என்பது புளிப்பான மற்றும் காரமான தென்னிந்திய குழம்பு ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், லேடீஸ் ஃபிங்கர், நல்லெண்ணெய், புளி, நல்லெண்ணெய், எண்ணெய், கடுகு, வெந்தய விதைகள், மெத்தி, சீரகம், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள். படி 1. ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். நறுக்கிய வெண்டைக்காயை சேர்த்து மிதமான தீயில் லேசாக பழுப்பு நிறமாகி பிசுபிசுப்பு நீங்கும் வரை வறுக்கவும். வாணலியில் இருந்து எடுத்து தனியாக வைக்கவும். படி 2. அதே கடாயில் அல்லது ஒரு கனமான அடிப்பகுதியைக் கொண்ட தனி பாத்திரத்தில் மீதமுள்ள 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயைச் சேர்க்கவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்க்கவும். அவை வெடிக்கட்டும். படி 3. கறிவேப்பிலை சேர்த்து சில நிமிடங்கள் வதக்கவும். படி 4. நறுக்கிய சின்ன வெங்காயத்தைச் சேர்த்து நிறம் மாறி வெளிப்படையாகத் தெரியும் வரை வதக்கவும். படி 5. நசுக்கிய பூண்டைச் சேர்த்து அதன் பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். படி 6. நறுக்கிய தக்காளியை சேர்த்து அது மிருதுவாகவும் கூழாகவும் மாறும் வரை சமைக்கவும். படி 7. தீயை குறைத்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் மற்றும் சாம்பார் தூள் பயன்படுத்தினால் சேர்க்கவும். மசாலா தூள் கருகி விடாமல் இருக்க சுமார் 30 வினாடிகள் வதக்கவும். படி 8. வடிகட்டிய புளிக்கரைசலை ஊற்றி நன்றாக கலக்கவும். தேவையான அளவு உப்பு மற்றும் வெல்லத்தை பயன்படுத்தினால் சேர்க்கவும். படி 9. கலவையை கொதிக்க விடவும். பிறகு தீயை குறைத்து மூடி 10 முதல் 15 வரை நிமிடங்கள் குறைந்த தீயில் மெதுவாக கொதிக்க விடவும். புளியின் பச்சை வாசனை நீங்கவும் கிரேவி சற்று திக்காகவும் ஆகும். படி 10. வதக்கிய வெண்டைக்காயை கொதிக்கும் குழம்பில் சேர்த்து மெதுவாக கலக்கவும். படி 11. மற்றொரு 5 முதல் 7 வரை நிமிடங்கள் மூடி வைக்காமல் கொதிக்க விடவும். வெண்டைக்காய் நன்றாக வேகும் வரை மற்றும் குழம்பு நீங்கள் விரும்பும் பதத்திற்கு வரும் வரை கொதிக்க விடவும். எண்ணெய் சுற்றிலும் பிரியத் தொடங்கும். படி 12. தீயை அணைத்து பரிமாறுவதற்கு முன் குழம்பை சில நிமிடங்கள் ஆறவிடவும். இது சுவைகள் நன்றாக ஒன்று சேர உதவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.